நம்ம யாராவது ஒரு மாற்று கட்சி வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனால் வந்தவங்களும் குறுகிய ஒரு வருட காலம் 2 வருட காலத்திலேயே எந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்து தனி கட்சி தொடங்கினாலும் அந்த கட்சியுடைய கூட்டணி வைப்பாங்க. அப்போ மக்கள் இவங்களை நம்பி நிற்கிற மக்கள் தான் ஏமாற்றப்பட்டு வரும்போது ஒரு மாற்று சிந்தனை மாற்று அரசியலையும் எதிர்பார்த்து கொண்டே இருந்த தருணத்தில் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி காலத்தின் கட்டாயத்தினாலே நிறுவப்படுது. அந்த காலத்தின் கட்டாயம் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். நமக்கு இங்கே கூடங்குளா நூல பிரச்சனை ஒரு சைடில் போயிட்டு இருக்கும்போதே அங்கே நம்ம பக்கத்து நாடான தமிழீழ பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு இனம் அழிப்பு நடந்தது. இங்கே உங்களுக்கு நிறைய பேருக்கு தமிழீழத்தை பற்றி தெரியாது. தமிழீழங்கிறது குமரி கண்டம்ங்கிற நம்முடைய கன்னியாகுமரியினுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பினுடையது தான். இப்போது காலக்கோள்கள்னாலும் இயற்கை சீற்றங்கள்னாலும் அது அழிக்கப்பட்டு அந்த இடம் இப்போ தனிப்பட்ட இதில் இருந்தாலும் அது வந்து நம்முடைய மண்ணினுடைய ஒரு பகுதி. அது அந்த தமிழீழங்கிறது அது அல்ல இலங்கைங்கிறது நம்முடைய சொந்த ஒரு பூர்வீக பகுதி. அந்த பூமியில் உள்ள தமிழ் மக்கள் நம்முடைய சொந்த இன மக்கள் அழிக்கப்படும் போது நம்ம அதை கேட்கறதுக்கான ஒரு அரசியல் சூழ்நிலை தமிழ்நாட்டில் இல்லை. அவங்க அங்கே அடிகொண்டு அம்மா என்று கத்துனா அதை புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு இனம் தமிழினம் நாம. ஆனால் நம்ம கேட்டோம். ஆனால் அவங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத ஒரு அரசியல் சூழல் இருந்தபோது அப்போதுதான் இந்த நாம் தமிழர்ங்கிற ஒரு கட்சி அன்னைக்கு இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்டது. அந்த இயக்கம் அதுக்கப்புறம் ஒரு ஜனநாயகத்துக்கு உட்பட்டு செயலாற்றுகிற இந்தியன் ஜனநாயகத்துக்கு உட்பட்டு தேர்தல் ஆணையத்துக்கு உட்பட்டு இயங்குகிற ஒரு அரசியல் கட்சியாக மாற்றப்பட்ட பொழுது அதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்து இந்த கட்சியினால நமக்கு சமுதாய மாற்றங்களையும் சமுதாய மறுசீரமைப்பையும் சமுதாய மறுகட்டமைப்பையும் நம்ம செய்ய முடியும்னு நம்பி இந்த கட்சியில நாங்கள் இணைஞ்சோம். இன்ன வரைக்கும் அந்த கட்சி எந்த சமரசமும் இல்லாம நம்மளே கொடுக்குற 100 ரூபாய் 200 ரூபாயினால கட்சி கட்டப்பட்டு நமக்கு வலிமையான ஊடகம் இல்லை, நம்ம யாரையும் காட்டுறது இல்லை. இருந்தாலும் உங்களை மாதிரியான லட்சக்கணக்கான தன்மான பிள்ளைகள்னாலையும் இன எழுச்சி அண்ணன் பேசின அந்த பேச்சு நூலால ஏற்பட்டு தன்னெழுச்சியா வந்து கட்சி எழுப்பி இருக்கிற ஒரு கட்சி. இந்த கட்சியும் மற்ற கட்சிகளை போல ஒரு நிறுவனமாக மாறி போகாதுங்கிறதுல எங்களுக்கு நல்ல இது இருக்கு. ஏன்னா இந்த கட்சி நம்ம கொடுக்குற 100 ரூபாய் 200 ரூபாயினால கட்டப்படுகிற கட்சி. எந்த ஒரு இயக்கமும் நம்ம நிதியினால நாம கட்டி எழுப்பினா அது நமக்கு உடமையா இருக்கும். அது எப்போ ஒரு பெரிய ஒரு நிறுவனம் வந்து அதுக்குள்ள கை வைக்குதோ காசு கொடுக்குது கட்சி எதுவன்னா அதுக்கப்புறம் அது நமக்கானதா இருக்காது. அது அவங்க எந்த நோக்கத்துக்காக பணம் போட்டாங்களோ அந்த நோக்கத்துக்காக அது போயிடும். அதனால இந்த கட்சியை நாம சேர்ந்து வலிமைப்படுத்துறோம், நாம சேர்ந்து கட்டி எழுப்புறோம், நாம சேர்ந்து கட்டி எழுப்பி நம்முடைய தமிழர்களுடைய உரிமையை மீண்டெடுக்கிறதுக்காக நம்ம எல்லாரும் களத்துல நிற்கிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதுதான் இதனுடைய அடிப்படை. அப்ப தமிழர் இனத்தை மீண்டெடுக்கணுங்கிற வரும்போது அதுல நம்முடைய பொருளாதாரத்தை மீண்டெடுக்கணும், நம்முடைய கல்வியை மீண்டெடுக்கணும், நம்முடைய வாழ்வாதாரங்களை மீண்டெடுக்கணும், நம்முடைய இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். அப்ப இதுக்கு எல்லாம் செய்யணும்னா நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா அரசியல் அதிகாரம் தேவைப்படுதா இல்லையா? அப்ப அந்த அரசியல் அதிகாரம் நமக்கானதா இருக்குதா? இப்போ இல்லை. அது வந்து நிறுவனமாக்கப்பட்ட அவங்களுடைய கையில இருக்கு. நிறுவனமாக்கப்பட்டவனுன்னா உங்களுக்கு தெரியும், அது ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி நம்முடைய ஏடிஎம்கே செயல்படுது, நமக்கு டிஎம்கேங்கிற திமுக செயல்படுது, மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் இவங்களுக்கு தரகு வேலை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு தரகு வேலை பார்க்குற ஒரு கம்பெனியா செயல்படுது. அதே மாதிரி நம்ம இப்ப இருக்கிற பிஜேபி அது நார்த் இந்தியன் கம்பெனிகளுக்கு தரவு வேலை பார்க்குற ஒரு கம்பெனியா செயல்படுது. உண்மையா இல்லையா? செயல்படுது. உண்மையா இல்லையா? காங்கிரஸ் ஆமா அப்படி செயல்படுது. அப்படி செயல்படும் போது நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா நமக்கானதா மாற்ற வேண்டியது இருக்கு. அதுக்கான நம்ம இயக்கம் கண்டு அந்த இயக்கம் இன்னைக்கு ஒரு வலுவான ஒரு கட்சியா மாறி நிற்கும். நீங்க முழுமையா 100க்கு 100 நம்பலாம். மற்ற எந்த கட்சியை விட நம்ம வலிமை வாய்ந்தவர்கள். ஏன் வலிமை வாய்ந்தவர்கள் என்று உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். ஏன் நாம் வலிமை வாய்ந்தவர்கள் என்றுன்னா மற்ற கட்சிகள் பாருங்க, இவங்க என்ன ஸ்லீப்பர் செல் மாதிரி இருப்பாங்க. எப்ப காசு தலைமையில வருதோ உடனே ராத்திரி கோட்டரும் பிரியாணி சாப்பிட்டுட்டு ஓடி போய் போஸ்ட் ஓட்டுவாங்க. இதுதான் இவங்களுடைய எழுச்சி. ஆனா நம்முடைய எழுச்சி அது இல்லை. நம்ம உண்மையா இனமானத்திற்காக தன்னெழுச்சியா வந்து நிற்கிறோம். நம்ம எந்த எதிர்பார்ப்போடையும் வரல. நம்ம பிழைப்புவாத அரசியல் செய்து நம்ம பிழைக்க வைக்கிறதுக்கான சுயநலமா வரல.
நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்னா நம்ம இனத்தினுடைய உரிமைகளை மீண்டெடுக்க வந்திருக்கிறோம். எதையெல்லாம் இழந்தமோ அதையெல்லாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டி வந்திருக்கிறோம். இந்த சீரழிவு சக்தியா இருக்கிற இந்த திமுக அதிமுகவில் இருந்து இந்த தமிழ் சமுதாயத்தை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கிறோம். அதை மறுகட்டமைப்பு செய்யறதுக்காக வந்திருக்கிறோம். புரியுதுல்ல உங்களுக்கு? அப்ப இந்த ஒரு அடிப்படையை உங்களுக்கு புரிஞ்சு கொண்டாலே இனி நம்ம சொல்லக்கூடிய அனைத்து சித்தாந்தங்களும் உங்களுக்கு எளிமையா புரியுதா? அப்போ எந்த ஒரு சொன்னது மாதிரி ஏன் தமிழரை ஆளணும்னா இதுவரைக்கும் ஆண்டவங்கள்ல பெரும்பான்மையானவர்கள் தமிழர்கள் இல்லை. நான் ஒரு தமிழனா இருக்கும்போது நான் கேரளத்துல போய் நான் இங்க முதலமைச்சர் ஆகிறேன். அது என்னுடைய சகோதர இனம் தான். மலையாளிங்கிறது வேற எங்கிட்ட வந்தவங்க எல்லாம் நம்முடைய தமிழ் இனத்திலிருந்து பிரிந்து போன ஒரு மொழி. அதுல அவங்க பயன்படுத்துகிற 80% அவங்க பேசுற வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள். அதுல ஒரு முடிவுல காயோ கூயோ அவங்க சேர்த்து கூப்பிடலாம். நம்ம அம்மான்னு கூப்பிடலாம், அவங்க அம்மா அம்மேன்னு கூப்பிடலாம். ஆனாலும் அது என்னுடைய மொழி, என்னுடைய மொழியினுடைய ஒரு சகோதர மொழி அல்லது தாய்மொழியாகிய தமிழிலிருந்து பிரிந்து போன ஒரு மகள். அப்படிப்பட்ட என்னுடைய சகோதர இனத்துக்கிட்டைய போய் நீங்க அங்க போய் ஆள முடியுமா? முடியாது. நிலப்பரப்பு எல்லாம் நம்ம தமிழர்களா பிரிக்கப்பட்டிருக்க நாம அங்க போய் வாழ முடியாது. ஆனா அவங்க இனப்பற்றோட அந்த நாடை எப்படி கட்டி எழுப்புறாங்க? இந்த சீர்குலைவு சக்திகள் அங்க போய் ஆதிக்கம் பண்ண முடியுமா? ஏன்னா திராவிடன்னு சொல்லும் போது நம்ம இந்த மலையாள மொழி பேசுற கேரளாவா இருக்கட்டும், ஆந்திராவாகட்டும், கர்நாடகாவாகட்டும், இங்க அனைவரும் வர்றாங்க இல்லையா? இந்த திராவிடத்துக்கு பேரை சொல்லி நம்ம அங்க போய் ஆட்சி செய்ய முடியுமா? முடியாது. ஆனா தமிழ்நாட்டுல அவங்களுக்கு செய்ய முடியும். ஏன் எதுக்காக அதை வச்சிருக்காங்கன்னா அனைவரும் இங்க கோல வைக்கிறதுக்கும் அனைவரும் இங்க பொருளாதார சுரண்டல் செய்வதற்கும் தான் இந்த ஒரு கட்டமைப்பை அவங்க வைக்கிறாங்க. அந்த கட்டமைப்பை உடைச்சு இந்த நம்முடைய தமிழ் இனத்துக்கானதா மாற்றின ஒரு இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே அடுத்து சொல்ல போற அனைத்து சித்தாந்தங்களையோ அல்லது நாம் தமிழருடைய செயற்பாட்டு வரைவையோ நாம் தமிழருடைய பரப்புரைகளையோ கேட்கும்போது உங்களுக்கு மிக எளிமையா புரிந்து கொள்ள முடியும். ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கா நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகளை குறித்து? ஏன்னா இன உணர்வுங்கிறது நம்மகிட்ட பிறப்பாலே அமைகிறது. நம்ம வேணா பல சமுதாயத்தை சார்ந்தவளா இருக்கலாம், பல நம்பிக்கைகளை ஒரு இதையா இருக்கலாம். மதம் என்கிற அந்த வார்த்தைக்கு நாம் தமிழர் கட்சி மதிப்பு கொடுக்காது. ஆனா மார்க்கங்களை நாம் தமிழர் மதிக்கும். மார்க்கங்கிறது மதத்துக்கு வித்தியாசம் இருக்கு. மார்க்கம்ங்கிறது இறைவனடி சேர்வதற்காக, இறைவனோடு சேர்ந்து இறைவனுடைய விருப்பத்தை மனிதன் புரிந்து கொள்வதற்காக அவன் செல்கின்ற பாதையே மார்க்கம் என்று சொல்லப்படும். அந்த மார்க்கத்தை நாங்க பூரணமா ஆதரிக்கிறோம். ஆனா மதத்தை நாங்க பூரணமா வெறுக்கிறோம். மதம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாததாப்பா. மதம் பிடிக்கிறது யானைக்கு தான் பிடிக்கும். மனிதனுக்கு மதம் பிடித்தா அவன் ஒன்றுக்கும் உதவ மாட்டான். மதத்தின் மூலமா அவன் சமுதாய புரட்சி ஏற்படுத்த முடியாது. மதத்தின் மூலமா தொழில் புரட்சி ஏற்படுத்த முடியாது. மதத்தின் மூலமா பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியாது. அப்போ ஒரே ஒண்ணுதான் செய்ய முடியும், மதத்தின் மூலமா மக்களை பிரிக்கலாம். இப்போ இந்த பிரித்தாளின் சூழ்ச்சிகளுக்கு எதிராகவும் நம்ம கலங்காண வேண்டியிருக்கிறதுனால நம்ம நாம் தமிழரா சேர வேண்டிய கட்டாயம். புரியுதா உங்களுக்கு? மார்க்கம் ஏதா இருக்கட்டும், நம்பிக்கை. மார்க்கங்கிறது நம்பிக்கை. நான் இப்படி போனா இறைவனடி சேருவேன் என்கிற நம்பிக்கை. இப்ப இறைவனடி சேர்றவன் இறைவன் இப்பதான் நடப்பான். அன்பை பிரதானம் கொண்டு நடக்கிறவன் அது எந்த மதத்தினுடையவனா இருந்தாலும் எங்களுக்கு சகோதரர். புரியுதா? அதுதான் நாம் தமிழருடைய மதத்தினுடைய கொள்கை. அது மதம் என்கிற வார்த்தையை நாங்க இருக்கிறோம். எங்களுடைய மார்க்கம், நம்பிக்கை. புரியுதா? அப்போ அதனால நம்ம இணைக்கிற ஒரே ஒரு ஆயுதம் இனம், தமிழினம், தமிழ் மொழியை பேசுகிற தமிழினம். இனத்தால ஒன்றுபட்டு நாம் தமிழராய் தலைநிமிர்ந்து நம்முடைய உரிமைகளை வென்றெடுப்போம்.